இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் பிள்ளைகள். ஆமென். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தான் மனிதனுக்கு கொடுக்கிறார். இல்லையா? வரலையே. அல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், தாராளமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தான் ஒரு மனிதனுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்காவிட்டால் அந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு உலகத்தில் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்காக எத்தனையோ பிரயாசங்களை மனிதர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல் அருமையான பிள்ளைகள். ஆமென். பிரவீன், ஜெஃப்ரி 2 பேருக்கும் கர்த்தர் ஒரு மகனை ஈவாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக நாம் ஜெபம் பண்ணினோம். கர்த்தருடைய ஆலயத்திலே இந்த பிள்ளைக்காக நாம் என்ன செய்தோம்? ஜெபித்தோம். இப்படி ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஆமென். இவ்வளோதான் அல்லேலூயாவா? ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நல்ல அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டவர் ஏற்ற வேளையிலே ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்ப்பத்தில் உருவாக செய்தார். அதை தாயின் கருவிலே சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்தார். ஏற்ற வேளையிலே பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செய்தார். இந்த நாளிலே பிள்ளையை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரதிஷ்டை பண்ண வந்திருக்கிற அன்பு பெற்றோருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய கடமை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மனோவாவும் அவனுடைய மனைவியும் பிள்ளை இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் குறித்த நாளிலே தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகி, உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு சிம்சோன் என்று என்ன செய்யப்பட வேண்டும்? பெயரிடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னபோது, அந்த தாயும் தகப்பனும் தேவனை மறுபடியும் சந்தித்து கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தர் பிள்ளையை தந்துட்டார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்? அல்லேலூயா. இந்த பிள்ளையை நான் எப்படி நடத்த வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் பிள்ளை பிறந்த உடனே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பிள்ளையை நாம் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு கனவு இருக்கும். பிள்ளை பிறந்த உடனே நமக்கு ஒரு கனவு இருக்கும். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை இவ்வளோ பெரிய வேலைக்கு போகணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும், அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசைகள், கனவுகள் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. இது மனிதனுடைய இயல்பு. ஒரு 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 மனிதனுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை குறித்த ஆசை, கனவு என்பது அவனுடைய இயல்பான ஒரு குணம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே சிறு பிள்ளையாக இருந்தபோது பார்வோனுடைய குமாரத்தை அதை கண்டு எடுத்து அதனுடைய மோசேனுடைய தாயிடத்தில் அந்த பிள்ளையை கொடுக்கும்போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு. அல்லேலூயா. யாருக்காக? எனக்காக. உன் கையில் நான் கொடுத்துருக்குறேன், அது உனக்காக நீ வளர்க்கக்கூடாது, உன் ஆசையை நிறைவேற்ற நீ வளர்க்கக்கூடாது. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீ வளர்க்கக்கூடாது. ஆமென். யாருக்காக வளர்க்கணும்? எனக்காக. அந்த வசனத்தை படிங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. ராமேன் சொல்லுங்க. யாருக்கு வளர்த்திடு?
பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் பிறந்த பிள்ளைய உங்களுக்காக வளர்க்க ஆண்டவர் கொடுக்கல. சொல்லுப்பு, உங்களுக்கு பிறந்த பிள்ளைய உங்களுக்காக வளர்க்க கொடுக்கல, கர்த்தருக்காக வளர்க்க உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றிய. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைய அவருக்காக வளர்க்கிறத விட்டுட்டு நம்ம யாருக்காக வளர்க்கிறோம்? சொல்ல மாட்டேன்றியல, நமக்காக வளர்க்கிறோம். எனக்காக, என் பிள்ளை நாளைக்கு என்ன பார்ப்பான், நான் என் பிள்ளை என்ன கவனிப்பான், என் பிள்ளை எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு சுய எண்ணத்தில் தான் நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? வளர்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு மனோவாவுடைய மனைவி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை. அல்லேலூயா. அன்னாள் சொல்லும்போது சொல்லுவாள், இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன். அந்த வார்த்தையும் கூட படிங்க பார்க்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவ சொல்கிற வார்த்தை இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 27:28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நான் இப்போ ஜெஃப்ரியை பார்த்து கேட்குறேன், இந்த பிள்ளைக்காக நீ விண்ணப்பம் பண்ணியா இல்லையா? பிரவீன் கேட்டியா இல்லையா? கேட்டேன். இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணேன்? விண்ணப்பம் பண்ணினேன். நான் கேட்டபடி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இப்போ சொல்றா பாருங்க அடுத்த வசனத்தில், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் யாருக்கென்று கேட்கப்பட்டபடியினால்? கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நம்ம சுய லாபத்துக்காக என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நம்ம கனவு காண்றதை விட, ஆண்டவரே என் பிள்ளையை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? என் பிள்ளையை குறித்து உங்க சித்தம் என்ன? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டம் என்ன? அல்லேலூயா. ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கட்டளையிட்டிருக்கிற காலத்தில் அந்த பிள்ளையை கொல்ல மனமில்லாம தான் மோசேயினுடைய தாய் அவளை ஒரு நாணர் பெட்டியில வைத்து விட்டு அதை ஒரு அந்த நதியில கொண்டு போய் வச்சுட்டு அதை ஒளிச்சு உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. இதுக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும்? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படுகிற நேரத்தில் என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ என்று அறிய அவள் கவனமாக இருந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் உங்க பிள்ளைகளை கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த பிள்ளையாக இருந்தாலும் இந்த பிள்ளை கர்த்தருக்காக வளர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரவீனுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஆண்டவர் கிருபையாக கொடுத்த பிள்ளை கர்த்தருக்காகவே வளர்க்கப்பட வேண்டும். ஆமென். இந்த பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் தான் நீங்கள் நடத்தணும். வளர்க்க வேண்டிய விதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு நல்ல ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கணும். இன்றைக்கு காலகட்டம் நான் வாழ்கிறதான இந்த காலகட்டங்கள் ரொம்ப மோசமான காலகட்டம். பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக வாழ்கிற ஒரு காலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகிற காலங்கள். இந்த காலத்திலே பிள்ளைகளை பெற்ற தகப்பன்மார்களும் தாய்மார்களும் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிற காலம். ஆமென். ஒரு காலத்தில் பிள்ளைகளை பெற்றால் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிள்ளைகளுக்காக மகிழ்ந்தவர்கள். தகப்பன் கஷ்டப்பட்டு வேதனை ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு தான் பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்படும் போது தகப்பன்மாரும் தாய்மாரும் சந்தோஷப்பட்ட காலம் போய் இப்போ ஏன் நான் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்களுடைய நிலைமை வந்து விட்டது. அல்லேலூயா. ஏன் அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க இன்றைக்கு பெற்றோர்கள் பிரயாசப்படவில்லை. ஆமென். வரமாட்டேன்.
அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த பிள்ளை யாருக்காக வளர்க்க பிரயாசப்படலை? கர்த்தருக்காக வளர்க்க நம்ம பிரயாசப்படுறதே இல்லை. கர்த்தர் கொடுத்த பிள்ளைய நம்ம சுய விருப்பங்களை நிறைவேற்ற, நம்ம ஆசைகளை நிறைவேற்ற பிள்ளைய, அதாவது பைபிள் சொல்லுது, பிள்ளையாண்டானே தண்டியாமல் விடாது, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். இன்னைக்கு பாருங்க, அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பா பெரிய பரம்பு மூளைக்கு மூளை வச்சுருப்பார். எங்கே இருக்கும்? மூளைக்கு மூளை என்ன இருக்கும்? இன்றைக்கி எந்த வீட்லையாவது பரம்பு இருக்கா பாருங்க? அம்மா அடித்தா அப்பா சத்தம் போடுவார், அப்பா அடித்தா அம்மா சத்தம் போடுவார். அதனால் பிள்ளைகளை வாத்தியாரும் ஸ்கூலில் என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி எல்லாம் அண்ணன் அடிப்பான், அக்கா அடிப்பா, மாமன் அடிப்பான், தப்பு செய்த தண்டிப்பான். இன்றைக்கி நம்ம பிள்ளைய ஏன் பாஸ்டர் கூட அந்த காலத்தில் பரம்பால் அடிப்பார். ஏன் இந்த சபையில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பிள்ளைய லைட்டாக உரசிடக்கூடாது. பெற்றோருக்கு என்ன வருது? சொல்ல மாட்டேன்றிய கோபம் வருது. அவங்களும் அடிக்க மாட்டாவ, வாத்தியாரையும் அடிக்க விட மாட்டாவ. தப்பு செய்தால் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற தாத்தா பாட்டியோ பாஸ்டரோ யாராவது ஒரு மாமாவோ யாராவது தண்டிச்சா அதையும் என்ன செய்ய மாட்டோம்? தண்டிக்க விடுறதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பிள்ளைய அடிக்கவே கூடாது, பிள்ளைய திட்டவே கூடாது. அந்த காலத்தில் அதிகாலையில் எழுப்பி பிள்ளைகளை பழக்குனாங்க. இன்றைக்கி காலங்கள் எப்படி இருக்குன்னா, அதிகாலையில் பிள்ளைகள் எழும்புறதே இல்லை. நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா? 6 மணி 6:30 7 மணி வரைக்கும் பிள்ளைங்க தூங்கும். 7 மணிக்கு பிள்ளைய தூக்கணும், பல்ல தேய்க்கணும், அதுக்கு தண்ணியை ஊற்றணும், கொண்டு போய் பக்கெட்டில் முக்கி அப்படியே எடுத்து கொண்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி அவசரமாக வேன் வரும். வேனில் 8 மணிக்கு என்ன செய்திருவாங்க? ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை காலையில் 5 மணிக்கு எழுப்பி ஒரு குடும்ப ஜெபம் பண்ண வைக்கிறதோ 5 மணிக்கு, ஏன்னா நம்மளே பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற பெற்றோரை என்ன செய்கிறது இல்லை, 5 மணிக்கு எழும்பி நம்மளே குடும்ப ஜெபம் பண்ணுறதே இல்லை. ராத்திரி 8 மணிக்கு 9 மணிக்கு உட்காந்து நம்மளே குடும்ப ஜெபம் பண்ணுறதே இல்லை. அப்புறம் எப்படி பிள்ளை ஜெபம் பண்ணும்? அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு சந்ததிகள் வித்தியாசமாய் போகுது அப்படின்னா, நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது போல இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் செய்ய தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மாடனா வளர்க்குறோம், பிள்ளைகளை ரொம்ப ஸ்டைலாக வளர்க்குறோம் அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை வித்தியாசமாக வளர்க்குற காலத்தில் போனதுனால இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, 13 வயசு 10 வயசுலேயே பிள்ளைங்க எனக்கு என்ன வேணும்? செல்ஃபோன் வாங்கி கொடு. 15 வயசாக வேண்டாம், எனக்கு பைக்கை வாங்கி கொடு, எனக்கு இதை பண்ணு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுது. அல்லேலூயா. பெற்றோர்களும் பயந்து பிள்ளைகளை பெற்றவங்க மகிழனுங்க. ஹலோ, பிள்ளைகளை பெற்ற என்ன செய்யணும்? மகிழணும், சந்தோஷப்படணும். இன்றைக்கி நீங்கள் கேட்குறேன், இங்கே இருக்கிற பெற்றோரை பார்த்து கேட்குறேன், எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை பெற்றதுனால சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை பெற்றதுனால அழுதுகிட்டே இருக்கிறீங்க? ஆமே. பிள்ளைய கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்காக வளர்க்க. மக்கா ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது யாருக்காக வளர்க்க? கர்த்தருக்காக வளர்க்க. இந்த பிள்ளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளருவதற்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும். நீங்கள் அந்த பிள்ளைக்கு மாதிரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு மாதிரி. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். கணவன் மனைவி சண்டை போடாமல், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக இருந்து குடும்பத்தை நடத்துகிறதை பிள்ளைகள் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்கள. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் பெத்து சொல்லுங்க தந்தை வளர்க்கணும், இல்லைன்னா மூளி நாபத்த செல்வம். தாய் பெத்துட்டா என்னை யார் வளர்க்கணும்? சொல்லுங்க, தந்தை வளர்க்கணும். தந்தையோட வேலை, முக்கியமான வேலை பிள்ளையை கரெக்டாக வளர்க்குறது வேலை. இன்றைக்கி நிறைய அப்பா மாதிரி பிள்ளைகளை கேர் பண்ணுறதே இல்லை. பிள்ளைகள் என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எங்கே போகுது, என்ன செய்யுது, ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றியால. ஆமாம், தகப்பன்மார் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளையை தண்டியாமல் விடக்கூடாது. பிள்ளையை கண்டிக்கணும், தண்டிக்கணும், சரியான விதத்தில் வளரணும். அதுக்கு நீங்களும் சரியாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? ஒழுங்காக போகணும். நீங்கள் ஆலயத்துக்கு போனால் தான் உங்கள் பிள்ளை உங்களோட என்ன செய்யும்? ஆலயத்துக்கு வரும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒழுங்காக தசம பாகம் கொடுக்குற ஆளாக இருக்கணும்.
அப்போ தான் பிள்ளை பார்த்து அது நாளைக்கு வளர்ந்து வரும்போது அது என்ன செய்யும்? கர்த்தருக்கென்று ஒழுங்காக வரக்கூடிய வருமானத்தில் கர்த்தருக்கென்று தசமபாகம் கொடுக்கும். நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைய முழங்கால் நின்று ஜெபிக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே பற்றுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பிள்ளையும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே எப்படி வரும்? பற்றுள்ளவர்களாக வரும். அல்லேலூயா. ஆகவே அன்பு பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும். கர்த்தருக்காக மட்டும்தான் பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய கணக்கை கர்த்தர் உங்கள் இருவர் கையிலும் கேட்பார். அல்லேலூயா. இந்த பிள்ளையினுடைய கணக்கை இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருடைய கையிலும் கேட்பார். ஏன்னா இந்த பிள்ளை சபையிலே வளர வேண்டிய பிள்ளை. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அன்பு பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற காரியம், இந்த பிள்ளையை கர்த்தருக்காக வளர்க்க கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் சுய விருப்பத்தை எண்ணங்களை நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டவரே என் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு கர்த்தருக்கேற்ற விதத்தில் பிள்ளைகளை வளருங்கள். ஆமேன். பைபிளில் வசனம் சொல்லுது, பிள்ளைகள் பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதுங்கள்? கோபப்படுத்தாதுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பிள்ளைகளை எப்படி கையாளணும்னு பெற்றோருக்கு என்ன செய்யணும்? தெரியணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்டு ஞானத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக இந்த பிள்ளையை வளருங்கள். இந்த பிள்ளை வளர்ந்து இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ தேவன் அவனை உருவாக்கின நோக்கத்தை, திட்டத்தை, ஆமீன், பிளானை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னாகவே கர்த்தர் அவனை என்ன செய்திருக்கிறார்? கண்டிருக்கிறார். இவனை குறித்த வாக்குத்தத்தங்கள், இவனை குறித்த ஆசீர்வாதங்கள், இவனை குறித்துள்ள காரியங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். அந்த தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிள்ளையினுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தினந்தோறும் ஜெபியுங்கள். குடும்ப ஜெபத்தை தவற விடாதிருங்கள். இனி பிள்ளை பிறந்தாச்சு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பிள்ளையை நடுவில் படுக்க வச்சு நீங்கள் 2 பேரும் உட்காந்து கையை தட்டி ஜெபிக்கணும். நீங்கள் முழங்கால் நின்று ஜெபிக்கணும். நீங்கள் வசனத்தை வாசிக்கணும். பிள்ளைக்கு தினமும் வசனம் சொல்லி கொடுக்கணும். தேவன் ஈவாக கொடுத்த குழந்தையை கர்த்தருக்காக நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்கென்று தங்களையும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளையை அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு தான் குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை. அல்லேலூயா. இந்த குழந்தையை கர்த்தருடைய ஆலயத்திலே இவர்கள் கொண்டு வந்திருப்பது நிமித்தம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை இவர்கள் காண்பிக்கிறார்கள். இந்த குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான விருப்பத்தையும் அன்பு பெற்றோர்கள் சபை நடுவிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் குழந்தை பாக்கியம். அல்லேலூயா. இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த குழந்தை ஆமேன் தேவன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேற பெற்றோர்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கவும் குழந்தை கர்த்தருக்குள்ளே வளரவும் ஆமேன் அது உங்கள் மேல் வைக்கப்பட்ட கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த பிள்ளையை வளர்த்து கொடுப்பது உங்களுடைய கடமை. எல்லா விதத்திலும், நடக்கையிலும், பேச்சிலும், ஜீவியத்திலும் இந்த பிள்ளைக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது இந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் தந்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆகவே இந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது தாயும் தகப்பனும் பிள்ளை எடுத்து முன்பாக அழைத்து வரும்போது சபையார் எழுமி நின்று இந்த குழந்தையை கர்த்தருக்காக ஆமென் நாம் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 தாமங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஷாகாதா ராபா மாமா ஷபா ராபா ரிபாபா ராகாதா மா ஷபா ராபா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கழுத்து நிற்கலாம், ஒழிச்சிட்டா பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளையை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். எல்லாருடைய ஆமென் கைகளும் பிள்ளைக்கு நேராக உயர்த்தப்படட்டும். ஸ்தோத்திரம். பூரண ஆசி ஒளிந்திடவே பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தோங்குதே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே
தேவநதி பாய்ந்து செழித்தோங்குதே. வானந்திறந்துமே வல்லாவியே வந்திறங்கே வரமே தந்தருளுமே. வானந்திறந்துமே வல்லாவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனே அவரால் கிடைக்கக்கூடிய பலன் என்ற வசனத்தின்படி அருமையான மகன் பிரவீன், அருமையான மகள் ஜெஃப்ரி, கர்த்தர் இவர்களுக்கு ஈவாக கர்த்தர் கொடுத்த அன்பு பிள்ளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணினோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ஏற்ற வேளை வந்தபோது இவன் தாயின் கருவில் உருவாக கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிற வரைக்கும் தாயின் கருவிலே பிள்ளைக்கு வேண்டிய சரீர சுகபலன் ஆரோக்கியங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவன் பிள்ளைக்கு வேண்டிய சரீர வளர்ச்சி, சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து தாயின் கருவிலே கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து ஏற்ற வேளை இவன் இந்த உலகத்திலே பிறக்க கர்த்தர் செய்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிறந்து இன்றைக்கு ஆலயத்துக்கு கொண்டு வருகிற நாள் வரைக்கும் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை அன்பு மகனோடு கூட இருந்து வழி நடத்தின தெய்வக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் அன்பு பிள்ளையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடியால் இவன் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இவனுடைய பெற்றோர் இவனுக்காக நியமித்த ஈனன் அர்லோ என்கிறதான அந்த பெயரை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பிள்ளைக்கு நான் வைத்து பிரதிஷ்டை பண்ணி பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் ஆண்டவரே இந்த உலகத்திலே இவனுடைய பேர் பதிவு செய்யப்படும் போது பரலோகத்திலே இவனுடைய பேர் பதிவு செய்யப்பட பரிசுத்த தேவன் இவனுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி அப்பா. இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை அருளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே இவனுக்கு வேண்டிய சகல கிருபைகளை கர்த்தர் தருவீராக. நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருவீராக. நல்ல ஞானத்தை, புத்தியை, அறிவை கர்த்தர் தருவீராக. நல்ல ஆண்டவரே சரீர வளர்ச்சியை கர்த்தர் தருவீராக. நல்ல கீழ்ப்படிதலை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தேவ கிருபையை அனுதினமும் பெற்று தேவ தயவிலே வளருகிறவனாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தருக்கு இவனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்கள் இவனை பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்தது நிமித்தம் இவன் கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்படுகிறான். ஆகவே இவன் பூமியிலே வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பிள்ளைக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் தந்து பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது சபையாராய், ஊழியராய், பெற்றோராய், உறவுகளாய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் எங்கள் பிள்ளையை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான நன்மைகளை கொடுங்க. பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர, பிள்ளையை வளர்க்க வேண்டிய சகல ஞானத்தை, அறிவை, புத்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும் என்கிற ஆலோசனையை சொல்லியிருக்கிறேன்ப்பா. ஆகவே கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தருக்கென்று பிள்ளையை வளர்க்க கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை ஆண்டவரே இந்த பிள்ளையின் மேல் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பாரத்தை ஏற்றுக்கொள்ள, பிள்ளைக்காக ஜெபிக்க, பிள்ளைக்கு மாதிரியை ஜீவிக்க சபையிலே அனுதினமும் இந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் பெற்றோருக்கு புத்திர பாக்கியங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பரமக்கா முழிச்சி ஸ்தோத்திரம். ஈனன் அர்லோ, அப்படிதான் நமக்கு கரெக்டா? ஆர்லோ, ஈனன் ஆர்லோ என்கிறதான பெயரை வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளையை முடிந்த பிறகு வாழ்த்துங்கள், பிள்ளையை ஆசீர்வதிங்கள். ஆமென். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென். God bless you.